சாலமன் கேட்டது விஷ்டம், சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது விஷ்டம். அந்த விஷ்டம் பரத்திலிருந்து டாடி காட் கொடுத்த விஷ்டம். அந்த விஷ்டத்துக்குள்ளதான் உன்னத பாட்டு இயேசுவின் அழகு அல்லது மணவாளனின் அழகு. ஆனால் பவுல் அதுக்கு மேலே இயேசுவின் அழகை பல டைமென்ஷனில் இந்த பைபிளில் எழுதி இருக்கிறார். இயேசுவின் அழகை பல டைமென்ஷனில் நிருபங்களில் எழுதி இருக்கிறார். இயேசுவின் அழகு ஆமென். இயேசுவின் அழகை மணவாளன் மணவாட்டி என்று சாலமோன் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசுவின் அழகை பவுல் எழுதுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் மூத்த சகோதரன், எல்டர் பிரதர், மூத்த சகோதரன். இயேசுவின் அழகை பவுல் எழுதும்போது அவருக்குள் தேவன் வைத்த வெளிச்சம் அல்லது வெளிப்பாட்டிலே முழுமையாக அந்த நிருபங்கள் எல்லாவற்றிலும் அவர் சபைக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை, சபை அந்த இயேசுவின் அழகை பார்க்க வேண்டும். சபை அந்த இயேசுவின் அழகை பார்த்து பார்த்து அந்த அழகை போல சபை மக்கள் மாற வேண்டும். சார், அழகு என்றால் முத எதை பார்ப்பாங்க? முகங்க, அப்புறம் தான் பாடி, அப்புறம் தான் தோற்றம், அப்புறம் தான் கலர். ஆனால் சூழம்பத்தியால் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாளாம். இயேசுவின் அழகு என்றாலே முகத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ இயேசுவின் அழகு முகம். அவர் முகம்தான் உங்களுக்கு எனக்கும், அவர் முகத்தை தான் நான் காமிச்சிட்டு வர்றேன்.